ஆதிசங்கராச்சாரியார் கடவுள்கிட்ட போகிறாரு. போயிட்டு, கடவுளே நான் உன்னை எப்படி பூஜை பண்ணுறதுனே எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ நான் உன்னை ஸ்தோத்திரமெல்லாம் பண்ணி பாட்டெல்லாம் பாடலான்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு முன்னால் அங்கே நாரதர் தும்புரு மாதிரி ஜீனியஸ் எல்லாம் பாடின்னு இருக்காங்க. ஸோ அவங்க முன்னால் நான் என்னத்தை பாடிடுறது? அதனால் எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் பாடுறதா இல்லை அப்படின்னு. நான் ஏதோ டான்ஸ் ஆடலான்னு நினைக்கிறேன். உன் எதிர்லேயே ரொம்ப உருசிலாம் சிலோத்துமெல்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் என்ன டான்ஸ் ஆடிட்டு உன்னை கும்பிட முடியும்? நான் பூவெல்லாம் கொண்டு வந்து உனக்கு போடணுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பூ நீ படைக்காதது. சரி, தீர்த்தங்களை கொண்டு வந்து உனக்கு நான் அபிஷேகம் பண்ண ஆசைப்பட்றேன். உன் தலைமையிலேயே கங்கை உட்காந்து ஜொயின்னு இருக்கா. பார்த்தோன்னே எனக்கு சேம் பப்பிச்சேமாகி போச்சு. தலையிலே கங்கை வச்சுங்கிற உனக்கு நான் போய் என்னத்தை அபிஷேகம் பண்ணிட முடியும்? இப்படின்னு ஒவ்வொன்றா அவரும் கூட ஆதிசங்கர்கிட்டே பார்த்துருக்காங்க. பக்தர்களுக்கு வரக்கூடிய பாவனைகள், இஃப் தே ஹாவ் மெலோட் டவுன் இன் த ஸ்பிரிட், ஆத்மாவில் குழஞ்சிருக்கணும். ஊற்றெழும் கண்ணீர் திறந்தால் நைந்து நைந்து உருகி வனைந்து ஏற்றி கரமலர் மொட்டித்து அரகராவென்று அரற்றி, அது ஒரு எக்ஸ்ட்ரெசிக் லெவல். அது அதாவது இப்போ உங்களுக்கு இன்னும் அந்த நிலையெல்லாம் தெரியாததுனால அது உங்களால் புரிஞ்சிக்க முடியல. இல்லைன்னா ஒரு பெரிய நிலையை தொட்டவன் என்ன, ஆடி ஆடி அகங்குழைந்து நாடி நாடி நரசிங்காயன அப்படின்னு ஆழ்வார் பாடுவார். ஆடி ஆடி அதே தான் பாடினேன் ஒடினேன் பரவசமாக ஆடினேன் ஆவினேன் புதியே அப்படின்னு கந்த சச்சி கவசத்தில் வர்ற வரிகள். ஸோ ஒரு பெரிய அனுபவம் அது. அது வர்றபோது நம்முடைய அறிவெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். உணர்ச்சி தான் நட்பாகும் கிழமை தரணும். தேர் எமோஷன்ஸ் டேக் ஓவர். எமோஷன்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் தாட்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் ரேஷனல் மைண்ட். உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். உருகும் செயல் எங்கேருந்து வரும்? எமோஷனில் வரும். அந்த மாதிரி எனக்கு வேணும். முருகன் தனிவேல் முனி, தனியாக வேலை வைத்து கொண்டிருக்க முருகப்பெருமான், முருகன் தனி வேல் முனி நம் குரு என்று அறிவு கொண்டு அறிவார் அறிவும் தரமா. முருகன் தான் பெரிய ஆளுன்றத அறிவு வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கெல்லாம் கிடைக்க போதா அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரியான பாவனைகளில் எவ்வளோ மகான்கள் வந்திருப்பாங்க. அதாவது ஊற்றெழும் கண்ணீர் அதனால் அப்படின்லாம் சொல்ல, கண்ணில் அப்படி தார தாரியாக கொட்டணும் தண்ணி, அரகராய் என்று அரற்றி வம்மின் விலகியறீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்ததெல்லாம் கண்டாய் அப்படின்னார் வள்ளல் பெருமானார். இன்னும் சில பேர் ரோமம் சிரிப்ப கரமலம் முடிது உருண்டு புரண்டு அரகரான்னு கத்தணும், அந்த மாதிரியான ஒரு பாவனையில் என்னை வச்சுடுன்றாங்க. ஸோ எவ்ரி பக்தன் அவனுடைய ஹை லெவலுக்கு போய் என்னை யாராவது பார்க்குறாங்களான்ற ஒரு ஃபீலிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைனா இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க இவங்க எதில் எப்படி அல்றது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலெல்லாம் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஈகோ அது இன்னும் போல. கடவுள்கிட்ட போய் அல்றதுக்கு நான் ஒரு பழமொழி ரொம்ப ஒன்றா பண்ணேன். உனக்கு அழவும் தெரியல தொழவும் தெரியலன்னு. நான் அழுக கூட ரொம்ப எக்ஸால்டட் லெவல் ஆஃப் பக்தி. உனக்கு அழவும் தெரியவில்லை தொழவும் தெரியவில்லைன்னு. நம்ம கடவுள்கிட்ட போனால் கண்ணில் தண்ணி வரணும், ஆனால் நமக்கு வர்றதில்லை. இல்லை வருது, எங்கேயோ நம்ம கொஞ்சம் டச் ஆகிறோம் சில நேரங்களில். ஆனால் அவர் ஈகோ ஸ்டாப்ஸஸ். நம்முடைய அகங்காரம் மற்றவங்க என்ன நினச்சிக்கான்னு சொல்லி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஆனால் கதை பண்ணுவோம் நம்மளாம். ஆனால் வரணும். அதுதான் ரோமம் சிலிப்ப கரமரர் மொட்டித்துக்கு தான் உண்மையான தெய்வீக அனுபவம். அப்போ தான் ஆடி ஆடி அகங்கொழிந்து நாடி நாடி நரசிங்காவென என்று சொல்லக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆதிசங்கருடைய அனுபவம் அந்த மாதிரி தான் இருந்தது. பீமன் இருந்தான் இல்லையா, அவன் இந்த மாதிரி நான் பூக்கு எல்லாம் பறிச்சு எல்லாம் பூஜை பண்ணவே மாட்டான். ஒரு தடவை பூஜை பண்ணணும்னு நினைக்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா அவர் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் பூஜை பண்ணி சிவ பூஜை பண்ணி ஒரே ஒரு பையன் பிறந்தான் அவனுக்கு. ஓகேவா? ஸோ அனிருத்துன்னு பேர் அவன். இவர் நம்ம பூஜை பண்ணலான்னு காட்டில் போகிற போது தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறாரு, கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுன்னு வாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஏற்கனவே பூஜை ஆகிப்போச்சு அப்படின்னு. யாரா பண்ணது? காட்டில் இருக்கிற இவ்வளோ பூ இவ்வளோ பத்திரம் இதெல்லாம் யாரா பண்ணது அப்படின்னு. பீமன். அவன் சோம்பேறி ஆச்சு, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துன்னு இருப்பான். அவன் எப்படா இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணான் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, பீம பூஜைன்னு ஒன்று இருக்குது சாமி. அவன் காட்டில் போகிறபோது பூவெல்லாம் பார்த்தா இதெல்லாம் சிவபெருமானுக்கு அப்படின்வாங்க. ஆற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உனக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவன் அப்படி நினச்சி நிஜமாக சொல்கிறதுனால எல்லாம் அப்பப்போ பூஜை ஆகி போகுது. அவன் கையிலலாம் ரிச்சுவலாக ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த பீம பூஜை நடத்தும். ஸோ கிருஷ்ணர்
அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கார். பீமை இப்படிலாம் பூஜை பண்ணுறான், அங்கே இருந்த கிருஷ்ணரே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு பூஜை பண்ணணுங்கிற நினைப்பு வந்தபோது அனுபவிச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் பக்தியில் வரும். எல்லாருடைய லெவல்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது ஒருத்தருடைய அனுபவம் அவங்களுக்கு தான். அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு, அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் வர அனுபவம் வேறு வேறு. எனக்கு வந்தது வேறு, பரமசிவருக்கு வந்தது வேறு, அப்பருக்கு திருஞான சம்பந்தம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு வர்றதும் ஒன்று தான். யூ கான் யூனிவர்சலைஸ். எல்லாத்தையும் ஒரு இலக்கணத்துக்குள்ளே கொண்டாந்து இப்படி தான் ஸ்டெப்ஸு, இப்படி இருந்தால் கடவுள் கிடச்சிடும் அப்படிலாம் நினைக்க முடியாது. கண்ணப்ப நாயனார் இருந்தார், அவருக்கு இன்னும் தெரியாது. ஒரு வேட்டனவன், அவன் வந்து கடவுளை தேடவே இல்லை. அவன் பன்னி வேட்டையாடுறதுக்காக போனான். திருத்தணிக்கிட்ட இருந்து அவன் பன்னி ஒன்று துரத்திக்கிட்டு போனான். அது காலாஸ்திக்கிட்ட போகிற வரைக்கும் இவன் பன்னி வேட்டையாடினே போகிறான். அது போய் மறைஞ்சிடுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது காட்டுக்குள்ளே, காலாஸ்தியில். இவன் யோசிவனே, அவர் கல்லுன்னு நினைக்கவே இல்லை அவன். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தினையை உட்காந்துருக்கியே, உன்னை யார் கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு வீட்டை மறந்து தான், எல்லாத்தையும் விட்டான். வேட்டையாட வந்தது மறந்து தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சம்ரஷ்டனில் கூட ஒரு பாட்டு இருக்கும், அதான் பன்றி வேட்டையாட போனவன் கடவுளை அடைஞ்சான்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இளந்தேவன் வால்மீகி இருந்தான். ஸோ கண்ணப்ப என்ன கதையை முடிச்சுடுவோம். இவன் பன்றி வேட்டையாட தான் போனான். அங்கே அதை பார்த்த உடனே இன்னும் அங்கேயே தங்கிட்டான். அபிஷேகம் பண்ணோம். இவங்ககிட்ட பாத்திரம் பண்ண எங்கே இருந்தது, அதனால் வாயில் தண்ணி கொண்டாந்து சிவன் மேலே துப்பினான். அங்கே இருக்கிற பூவெல்லாம் தூக்கி அவர் மேலே போட்டான். இவன் போய் வேட்டையாடி கொண்டாந்த மாம்சம் இல்லை, அதை வந்து சிவங்கிட்ட வச்சு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னா. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. இதே மாதிரி ராமாயணத்தில் ஒரு சீன் இருக்குது. குகன் என்ற ஓடக்காரன் தேனு மீன் ரெண்டையும் கொண்டாந்து ராமர்கிட்ட வச்சு திருத்தி அப்படிங்கிறான், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. கொடுக்குறவங்களாம், என்ன இப்படி இருக்கே நீ, அபிஷ்டு ராமர் காட்டில் தவம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு, அவருக்கு போய் இதெல்லாம் கொடுக்கலாமான்னு. அப்போது ராமர் சிச்சின்னு சொல்லுவார். அவன் வந்து அன்புனால இதை கொடுக்குறான். சாப்பிட்றது சாப்பிடாமல் போகிறது என்னுடைய வழிமுறை, பட் ஐ வில் அக்செப்ட் இட்னார். ஐ வில் அக்செப்ட் இட். அதே மாதிரி சிவகோசரியார் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறானே அப்படின்னு. அப்போ சிவன் அவர்கிட்ட சொல்கிறார், யார்? காலத்தீஸ்வரர். அவனுடைய அன்பெல்லாம் என்னை புரிந்து கொள்வதற்கான அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை உணர்ந்து கொள்வதற்கான அறிவு. அதனால் உனக்கு இதெல்லாம் புரியாது. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். புணர்ச்சி வேறு, உணர்ச்சி வேறு, அறிவு வேறு, அன்பு வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் கிளாஷ் இருக்கும். அதாவது அறிவு எங்கே இருக்கோ அதுதான் சொன்னேன் நான். அறிவு ஒன்று அறநின்ற பிரான் அலையோ. அறிவு மறைஞ்சு போகணும், அப்போ தான் வந்து கடவுளை புரிஞ்சிக்க முடியும். அறிவு ஒன்று அறநின்ற பிரான் அலையோ, முருகன் தனிவேர் முனி நம் குரு என்ற அறிவு கொண்டு அறிவார் அறிவும் தரமோ. அதனால் அறிவு ஒன்று அறநின்ற பிரான் அலையோ, அறிவை தூக்கி குப்பையில் போட்டால் தான் ஆண்டவன் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம்.